ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்த்திக் ரேவதி சீரியலில் இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகான ரொமான்டிக் சீன்ஸ் வந்திருக்கு. ஆனால் சந்தோஷத்துக்கு நடுவில் ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்திருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜோடியை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா, கார்த்தியும் ரேவதி பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு பிளானில் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வீட்டுக்கு வராங்க. மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத்தனை நாளாக நான் நினச்ச வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற நேரத்தில் சாமுண்டீஸ்வரி வந்து எங்கே போன இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரேவதி ஒரு பெரிய குண்டை போடுறாங்க. நான் எங்கேயும் போகல, நான் கார்த்தி மாமாவை தான் பார்க்க போனேன் அப்படின்னோடனே சந்திரா வந்துட்டு, என்ன ரேவதி உனக்கு இவ்வளோ திமிராகி போச்சு, இவ்வளோ கொழுப்பாச்சு, எதுக்கு நீ அவனை எப்போ பாரு போய் பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. சித்தி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு அதிரடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல சந்திராவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன இவ இப்படி பட்டுன்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சந்திரா அந்த மாதிரி கோவப்பட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு, ரேவதி நீ என்ன பேசுகிற, அது நம்ம சித்தி அப்படின்னோடனே, அம்மா நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு கார்த்தி மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு தைரியமாக போட்டு உடச்சிடுறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, சந்திரா, ராஜராஜன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் சந்திரா வந்துட்டு, இன்னும் இவ இப்படி சொல்கிறாக்கா, நீயும் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கோபத்தில், இது எப்போவுமே நடக்காது, மறந்துடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லணும். ரேவதி மட்டும், எனக்கு அவர் தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணி, மயில் வாகனம் ரெண்டு பேரும் இதை பார்த்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இத்தனை நாளாக மறைச்ச உண்மை அவங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ தன்னோட புருஷனையே காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ராஜராஜனுக்கும் சந்தோஷம் பயங்கரமாக தாங்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய ஒரு உண்மையை கிடையாது, ஒரு பொய்யை வந்துட்டு உண்மையாக திரிச்சு உடைக்க போகிறாரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ரேவதி கிட்ட, சரி இப்போ என்ன உனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் போய் கார்த்திகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரா வந்து, அக்கா நீ என்னக்கா பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாமல் பேசுறியா அப்படின்னோடனே, சந்திரா நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்திராவுக்கு பயங்கர கோவம் வருது. கோவத்தில் நேராக போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, அக்கா நீ என்னக்கா நினச்சிட்ருக்க, எதுக்குக்கா இந்த மாதிரி ஒத்துக்கிற அப்படின்னோடனே, இல்லை சந்திரா இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் போய் கார்த்திகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ எதுக்குக்கா அவன்கிட்ட பேசுகிற, நீ என்னன்னு சொல்லு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னோடனே, இல்லை இதுக்கு நான் நேராக போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சந்திரா வந்துட்டு, சரி நீ தனியாக போவாத நானும் வரேன் அப்படின்றாங்க. இல்லை சந்திரா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்பி கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு மாமா வந்து கலச பூஜையில் கலந்துக்கணுன்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னோடனே, நீ வந்துட்டு ரேவதியை பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லதும் கார்த்திக் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. நாங்கள் போட்ட திட்டத்தில் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் போடுற திட்டத்தில் நான் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து சொல்கிறேன், சொன்னால் கலச பூஜையில் மாமாவை கலந்துக்க விடுவீங்களா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கார்த்திக் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரேவதி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே கார்த்தியை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, சாமுண்டீஸ்வரி வந்துட்டு காதலை ஒத்துக்கிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷப்படுற அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ஷாக் மூமெண்ட். கார்த்தி எல்லாருக்கும் முன்னாடி, எனக்கு ரேவதியை பிடிக்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுமே மயில் வாகனம், ரோகிணி, ராஜராஜன்லாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன நினச்சிட்ருக்காரு கார்த்திக், நல்ல வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை உடைச்ச மாதிரி எல்லா உண்மையும் வந்துட்டு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி ஆகிற நேரத்தில் இவர் வேணான்னு சொல்கிறாரு, இவர் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் ரேவதி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிற மாதிரி அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க. இதை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. ராஜராஜனும் சொல்கிறாரு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க, இல்லை மாமா எனக்கு வந்துட்டு ரேவதியை பிடிக்கல, எனக்கு வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ராஜராஜன் மாமா
என்ன மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சந்திரா வந்துட்டு என்ன இவன் இப்படி சொல்கிறான், தப்பாக இருக்கே எங்கேயோ அப்படின்னு பயங்கரமாக குழம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்லிட்டல நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திராவும் பின்னாடியே போயிடுறாங்க. அக்கா என்னக்கா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு மயில் வாகனமா சகல நில்லுங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜராஜனும் மாப்பிள்ளை நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கார்த்தி அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே நானும் ரேவதியும் சேர்ந்து போட்ட ஒரு சின்ன ட்ராமா தான், இது எல்லாமே குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வர சீன் தான் செம ட்ரீட்டு. இதை கேட்டதும் ராஜராஜன் மயில் வாகனம் ரோகிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க நீங்கள், ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு பழைய ஞாபகம்லாம் வரல, ஆனால் அவள் வந்து கஷ்டப்பட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி நான் தான் அவன் கணவர்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இது எதுக்கு நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க? இல்லை மாமா, இந்த மாதிரி அத்தை சொல்கிறாங்க நீங்கள் கலச பூஜையில் நீங்கள் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லோரும் விருப்பப்பட்டாங்க. அப்படி கலந்துக்கணுன்னா ரேவதியை பிடிக்கலன்னு சொன்னால் தான் அத்தை வந்து உங்களை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கலச பூஜையில் வச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ளே நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டோன்னே எல்லாருமே சந்தோஷமாகிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் ரேவதி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்களை நேரில் பார்க்கணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரேவதி ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் சொல்கிறாங்க. ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொன்னோடனே கார்த்தி முகத்தில் பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லை அவங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு முத்தமும் கொடுக்குறாங்க. இதை கேட்டது கார்த்தி முகத்தில் ஒரு சிரிப்பு வருதே, செம்மையாக இருந்தது அந்த சீன், வேற லெவல் அழகாக இருந்தது. இந்த சீனை பார்த்தவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு கமெண்டும் போட்டுருங்க. இவ்வளோ நாளாக இந்த ரொமான்டிக் சீனுக்காக தான் எல்லாருமே காத்திருந்தோம். இந்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சந்தோஷம் நீடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சந்திரா பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லையே, என்னமோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவங்க ஒரு பயங்கரமாக ஒரு திட்டம் போடுறாங்க. சரி நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி உங்களை நேராக பார்க்கணும், கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து என்னாச்சு அப்படி கேட்டோன்னே, இல்லை இங்கே ரேவதி நடந்துக்கிற விஷயமே வந்துட்டு சரியா இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. கார்த்தி இத்தனால ரேவதியை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தான், இப்போ வந்துட்டு ரேவதியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். அக்காவை கேட்டால் கலச பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தான் அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், நான் தான் சொன்னேன்னு சொல்கிறான். ஆனால் அப்படியெல்லாம் வந்து ஒரு பூஜைக்காக ரேவதியை விட்டு கொடுக்குற ஆள் கார்த்தி கிடையாதே, ஏன் அவன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல, நீங்கள் வாங்க கொஞ்சம் அதை கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறான், அக்கா நீ நம்புறியா கார்த்தி வந்துட்டு ரேவதி வேணான்னு சொன்னதை அப்படின்னு கேட்டதும், ஏன் சந்திரா எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை கார்த்தி வேணான்னு சொன்னாலும் ரேவதி வேணான்னு சொல்ல மாட்டாள் அப்படின்னு. ரேவதியை நான் பார்த்துக்கிறேன், கார்த்தி வேணான்னு சொல்லிட்டா ரேவதி எப்படி வந்துட்டு பின்னாடியே போவா, நீ தப்பாக நினைக்கிறக்கா, அவங்க ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்க, இப்போயே சுதாரிச்சுக்கோ உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்துட்டு ரேவதியை பற்றின தப்பான விஷயத்தை வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தூபம் போடுறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு லைட்டாக சந்தேகம் வருது. சரி ஓகே நம்ம அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த சந்தோஷம்லாம் நீடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி அடுத்ததாக என்ன திட்டம் போட போகிறாங்க, சந்திரா இன்னும் பெருசாக என்ன சதி திட்டம் போட்டு இதை பிரிக்க போகிறாங்க, ரேவதியோட வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன திருப்பம்லாம் வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. என்ன மாதிரி நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.